ஹை வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 6th செகண்ட் இயல் பார்க்கலாம். அதாவது ஷார்ட்டாக வீடியோ முடிச்சுக்கலாம். எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி ரிப்பீட்டடாக படிச்சுட்டே வாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த பாடல் இம்பார்ட்டண்ட். இதில் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு இந்த திங்கள், ஞாயிறு, மாமழை இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வச்சு படிச்சுக்கோங்க. பாடல் வரிகள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலுமே ஒரு சில கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம படித்து வைக்கிறோம். பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 2 டைம் 3 டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த பாடல் எழுதுந்து யாருன்றது ரொம்ப முக்கியம். அப்போ சிலப்பதிகாரம் அப்படின்றது எழுதுந்து யார், இளங்கோவடிகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தேவையில்லை. இது தேவையில்லை. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி அதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. பொருள் கூறுக படித்து வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட். இந்த இயரில் இந்த பொருள் கூறுக எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, என்ன சொல்கிறனோ அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. பாடல் பொருள் அப்படின்னா, இப்போது சோழ மன்னனோட மலர் எதுனா ஆத்தி மலர், அவ்வளோதான் பாயிண்ட்டு. சோழ மன்னனோட ஆட்சி செய்த நாடோட ஆறு என்னன்னு கேட்டால் காவேரி ஆறு, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு. சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் அதாவது இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இவர் எழுதிய பதிகம் சிலப்பதிகார பதிகம். இவரது ஆண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது ரொம்ப முக்கியம். 50 காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியமும் சிலப்பதிகாரம் தான். இதுக்கு என்னென்ன பேர்? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. திங்கள், ஞாயிறு, மலை என்று இயற்கையாக போற்றப்படும் பாடல் சிலப்பதிகார பாடல். இந்த இதில் இவ்வளோ தாங்க இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த பேஜில் இந்த ஆன்சர் அப்படியே குறிச்சிக்கோங்க. இதெல்லாமே இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு காணிநிலம்ன்றது பாரதியார். இதில் இந்த பாடல் ஜஸ்ட் 1 hour ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் நீங்களே படிச்சுப்பீங்க. நான் ஜஸ்ட்டு எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன், அதை மட்டும் மார்க் பண்ணி படிச்சுட்டே வாங்க. இதில் நான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன், இது ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இந்த சொல்லும் பொருளும் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இதில் எதுவுமே வேண்டாம். இதில் ஆசிரியர் குறிப்பாருங்க. 20ஆம் நூற்றாண்டு நேற்று கவிஞர் பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருக்கு எட்டயபுரம் மன்னர் பாரதி என்ற பட்டம் இளமையில் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவரோட புக்ஸ் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இவ்வளோ தான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முத்து சுடர் போல நிலாவொளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தமைகள் நிற தென்றல் வேண்டும். இவ்வளோ தான் 1 மார்க்ஸு. இந்த லெசனில் இவ்வளோ தான். டக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வாசித்தாலே உங்களுக்கு புரியணும் தான் நான் ஹைலைட் பண்ணி மட்டும் சொல்கிறேன். எதுவும் வாசித்து காட்டல. ஓகே, நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்க மாட்டேன் பாயிண்ட் மட்டும். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. அவை உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மற்றும் இனப்பெருக்கம் செய்வதற்காக பறவைகள் இடம்பெறுகின்றன. எதை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெறுகின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலனம். பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வேறு எந்த பாயிண்ட்டும் இதில் வேண்டாம். இது மட்டும்தான். இந்த லெசன் ஆக்சுவலாக எக்ஸாம் சிலபஸில் கிடையாது, எக்ஸாமுக்கு வராது. இருந்தாலும் படிச்சுக்கோங்க. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் வளர்தல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். வலசை போதும்போது அவங்க உடலில் அந்த பறவையோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுதான். சத்திமுத்த புலவர் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை பாடியுள்ளார். அப்பாடலில் தென்திசை குமரி ஆடி வடதிசை எகுவர் ஆயின். அப்போ இந்த பாடல் கேட்பாங்க. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவர் ஆயின் என்ற பாடல் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அவங்களே. அந்த பாடல் கேட்டு யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம சத்திமுத்த புலவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் தமிழகத்திற்கு செங்கல் நாராய்கள் வருவது. ஐரோப்பா அப்படின்ற நாட்டிலிருந்து செங்கல் நாராய் வருதுன்னு சொல்லிட்டு அவர் பாடலில் சொல்லியிருக்காரு. ஸோ வெளிநாட்டுகளுக்கெல்லாம் பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தற்போது பொதுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி தான். இது சிட்டுக்குருவியோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது சிட்டுக்குருவி ஆண் பெண் என வேறுபாட்டை உணர முடியும். ஆண்குருவி தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் ஜஸ்ட் 1 ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ண தேவையில்ல. உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும்.
கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் இடும். 3 முதல் 6 முட்டை 14 நாட்கள் அடக்காக்கும். 15 நாள் வந்து அந்த குட்டி வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட்டு இது ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணணும். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அது வந்து 3லேருந்து 6 முட்டை இருக்குதா, 14 நாள் அடக்காக்கும், 15 நாள் அந்த குட்டி வெளியே வரும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இம்பார்ட்டண்ட்டு, அதாவது சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை, இல்லைனா அது இன்னொரு பேர் வந்து ஃப்ரிகட் பேர்ட். ஸோ இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கிடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிட்டாவே கடகடகடன் படிச்சிடலாம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் கடகடகடன் படிச்சிருங்க. துருவப்பகுதிகள் தவிர மனிதன் வாடும் இடங்களில் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. தண்ணி இல்லை பகுதி தவிர மற்ற இடத்துல சிட்டுக்குருவி வாழ்ன்னு சொல்கிறாங்க. இமயமலை தொடர் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஜஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டாய் பறந்து விட்டன, அதனால தான் இதை வந்து சிட்டாய் பறந்து விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சொல்லியிருக்கல, இது படிக்கோங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். அதுக்கப்புறம் இதில் வந்து இது ஒரு பாயிண்ட் தான். இந்தியாவின் பறவை மனிதனாக கேட்டால் சலீம் அலின்னு முடிச்சிடணும். வேறு எதுவும் வளவலன்னு படிக்கக்கூடாது. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபேல் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்ற புக்கை எழுதினவரும் சலீம் அலி தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற வாக்கியத்தை எழுதியவர் பாரதியார் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். அது மாதிரி பயன்பட்டு போதும். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இந்த வாக்கியத்தை சொன்னதும் சலீம் அலி தான். இது ஒரு பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைனா ஆர்டிகாலா. இதை பார்த்தாவே தெரியுதுல்ல. உலகிலேயே அதிகமாக பயணம் செய்யும் பறவை எது? ஆர்டிகாலா. எத்தனை கிலோமீட்டர்? 22,000 கிலோமீட்டர். முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை நம்ம அப்போல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிகாலா வந்து பயணம் செய்யும். அது எத்தனை கிலோமீட்டர்? 22,000 கிலோமீட்டர். ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, பறவை பற்றிய படிப்பு இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பறவை பற்றிய படிப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாளை வந்து நம்ம மார்ச் 20ன்னு சொல்கிறோம். ஏதாவது அடையாளம் வச்சுக்கோங்க. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள். ஸோ பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. இவ்வளோ தான் இந்த லெசனுக்கு உண்டான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் இதெல்லாம் குறிச்சிக்கோங்க. அப்படி நீங்கள் குறிச்சிட்டா நீங்கள் அப்படியே பார்த்து குறிச்சிக்கோங்க. உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரிதான். ஓகே, இங்கேயும் குறிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். ஸோ பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயராகும். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று அந்த தட்பவெப்பநிலை, உணவு, இருப்பிட மாற்றம் மற்றும் இனப்பெருக்கம். இதுக்காக தான் போகுது. இது ஜஸ்ட்டு நம்ம அதை படிச்சிட்டாவே ஆப்ஷனில் அடிச்சிடலாம். இது மேபி இந்த லெசன் வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாருமே இந்த லெசன் படிக்கிறதுனால நானும் சொல்கிறேன். சிலபஸில் ஆனால் இந்த லெசன் கிடையாது. கிழவனும் கடலும். இந்த கிழவனும் கடலும்லாம் உட்காந்து ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இதுவே தேவையில்லை தான், சிலபஸில் இல்லை தான். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இயலும் பார்க்கறதுனால எல்லாமே படிக்கணுன்றதுனால நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே 12th-லேருந்து எல்லாமே படிக்கிறோம். இருந்தாலும் ஜஸ்ட் இது என்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு படிச்சுக்கணும். கிழவனும் கடலும் அப்படின்ற புக்கு த ஓல்டு மேன் அந்த சீன் சொல்லுவோம். ஆங்கில புதினம். இது இங்கிலீஷ் புக்கு. இது 1954ஆம் ஆண்டு எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்னா எழுதியிருக்காரு. நோபல் ப்ரைஸ் வந்து 1954 வாங்கியிருக்காரு. ஓகே, இதில் 2 பேர் வருவாங்க. ஒன்று சாண்டியாகோ, இன்னொன்று மனோலின். சாண்டியாகோ வந்து வயசானவர், மனோலின் அப்படின்றது ஒரு சின்ன பையன். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு வேறு எதுவுமே இந்த நீங்கள் லெசன்ஸில் படிக்கவே வேண்டாம். இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட், இதெல்லாம் படிக்கவே வேண்டாம். அடுத்தது நம்ம இங்கே போயிடலாம். இங்கே நான் எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் படித்தால் போதும். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு இந்த 2 பறவை இருக்குது. இது வந்து கேட்பாங்க, இந்த பறவையா இந்த பறவையா? கடலுக்கு வந்து இந்த பறவை தான். நான் பறக்கிற பறவை இது. கடலுக்கு வந்து பறவைன்ற பெயர், அதனால் இந்த ரா வரும். நெக்ஸ்ட்டு இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். உரைனா பேசுகிறது. இந்த உரை. முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். இந்த பணினா அந்த மூடு பணி வரும். இந்த பணி வந்து வேலை. அப்போ இந்த பணி தான் வரும். ஸோ இந்த கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த அலை தான். அழைத்தால் இது வராது. இந்த லைவ் போட்டு தான், இந்த லா போட்டது தான் வரும். நெக்ஸ்ட்டு இது முக்கியம். புல் அப்படின்னா அதோட அர்த்தம் வந்து பறவை. புல்னா பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதன் பெயரல் புகழிடம். இது இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டண்ட்டு. இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30.
திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கல் நாராய். பாரதியார் காணில்லம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனி எழுத்து. இது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம். கண்டம் காண்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சான்ச்சுரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது சிலபஸில் இருக்குது. கலைச்சொல் அறிவும் சிலபஸில் இருக்குது. அதனால எல்லா இயலோட கலைச்சொல் அறிவும் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டம்னா காண்டினென்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டுன்னு இருக்குது, வானிலைனா வெதர்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். தட்பவெப்பநிலைக்கு கிளைமேட்டுன்னு வச்சுக்கோங்க. வானிலைக்கு வான்றது டபுள்யூவில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வெதருக்கும் டபுள்யூவில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வானிலையும் வெதரும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வானிலை வெதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தட்பவெப்பநிலை கிளைமேட் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த டபுள்யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டுனா ஈஸியாக வந்துடும். ஸோ இது 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் இயர்லே அவ்வளோதான். நோட் பண்ணி கரெக்டாக ஹைலைட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இதை படித்தோடனே ஃபஸ்ட் இயர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா, அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு திருக்குறள் இருக்குது, அது மட்டும் பார்த்துடலாம். திருக்குறள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த குறள் என்ன, அகரம் முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் உதற்றிய உலகு, அகரம் எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து மனப்பாடமே பண்ண தேவையில்ல. இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வாசித்து விட்டுக்கணும், அவ்வளோதான். சிலபஸில் சொல்லியிருக்க 25 அதிகாரம் நான் தனியாக நடத்துகிறேன். பட் இருந்தாலும் இயலில் இருக்கிற திருக்குறள் நீங்கள் ஒன்ஸ் வாசித்து வச்சுக்கோங்க. இந்த ஆசிரியர் படித்து வச்சுக்கோங்க. சிலபஸில் மொத்தம் 25 அதிகாரம். அந்த 25 அதிகாரம் தான் கொஷின் வரும். அந்த 25 அதிகாரம் நான் தனியாக எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இயலில் இருக்க திருக்குறளையும் விட்டு போக வேண்டாம். ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்தும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியெல்லாம் தேவையில்லை. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என்று சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறார். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. 17 கீழ்க்கண நூல்கள் ஒன்று திருக்குறள். திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறள்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதும் இல்லை, சொல்லாதும் இல்லை. ஸோ உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என்று திருக்குறள் போற்றப்படுகிறது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தெரிவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். இனிய அதுக்கப்புறம் டேஷ் கொடுப்பாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியப்ப காய்க்க வந்துற்று. அன்பிலார் எல்லாம் தமர்க்குரியர், அன்புடையார் என்பூமுரியர் பிறருக்கு. ஸோ அவ்வளோதான் விவஸ். இது எல்லாமே நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எல்லாமே இதில் வந்து ஹைலைட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸே போதுமானது. நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து அட்டை படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி படிக்க வேண்டாம். இது வந்து இந்த அளவுக்கு படித்தாலே இது போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டிசம்பர் மந்த் வந்து நம்ம 6th ஃபுல்லாக முடிக்கணும், 7th பாதி முடிக்கணும். சிலபஸில் வந்து பார்ட் ஏல வந்து 4 டாப்பிக்கு, பார்ட் பியில் 2 டாப்பிக்கு, பார்ட் சியில் 4 டாப்பிக்கு. எனக்கு இந்த சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க முன்னாடி வீடியோ போய் எடுத்து பாருங்கள். ஷெடியூல் வீடியோ உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. பார்ட் ஏல 4 டாப்பிக்கு, பார்ட் பியில் 2 டாப்பிக்கு அண்ட் பார்ட் சியில் 4 டாப்பிக்கு. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வரப்போகிற நாளில் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் என்னால் போட முடியும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.